வழிகாட்டுவதும், வழியை கேட்டு பெறுவதும் தான். ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல. மறுதுளி கண்ணீர் வராமல் தடுப்பது தான் உண்மையான நட்புன்னு சொல்றாங்க. மிக அருமை. அதிகம் பேசாத நம்மை உலகம் அதிகம் நம்புகிறது, விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறதுன்னு சொல்றாங்க. முடியாது என்ற வார்த்தை உன்னை சாபமாக்கும். முயன்றால் தான் அது உன் பாதை பூக்கள் பூக்கும்னு சொல்றாங்க. முகமது இஸ்மாயில் தம்பி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நான் பிறக்கும்போது முஸ்லீமா பிறக்கல. அஸ் அ நியூ முஸ்லீம் சொல்றாங்க. இறைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள சொர்க்கத்துக்கான தேர்ந்தெடுத்திருக்கான். வாழ்த்துக்கள் மாஷா அல்லாஹ். குட் நைட் இஸ்மாயில் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் வந்து இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிதாயத் தரணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொர்க்கத்த குடுக்கணுங்க. அக்கா பாய் குட் நைட் சொல்றாங்க. கேடி தங்கச்சிமா. முகமது பாய் குட் நைட் சொல்றாங்க. அண்ட் அ பூபால் வந்து பேட் கமெண்ட் பண்றாங்க. பூபால் உங்களுக்கு நீங்க எத மூட சொன்னீங்களோ, சோ அத நீங்களே மூடிட்டு நீங்களா போயிருங்க. வந்த வழி பார்க்காம அப்படி திரும்பி பார்க்காம போயிருங்க. கண்ட நாயெல்லாம் பேசட்டு மாம்ஸ், நீ பார்த்துட்டு பதில் சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. பூபால் டேஸ் பையா புறம்போக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேடி தங்கச்சிமா கோவப்படாத. ஹாய் அக்கா யுவர் நேம் அப்படின்னு சொல்றாங்க. முத்துராமலிங்க தேவர் ஒரு தாய்ப்பாலை கொடுத்து வளர்ந்தவர். யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அண்ட் அந்த ஃபீ ஹஸ்பண்ட் பாய் குட் நைட் சொல்றாங்க. முகமது இஸ்மாயில் நீங்க தான் எனக்கு இஸ்லாமிக்க சொல்லி தரணும். நான் எல்லா நாளும் வருவேன். லைவ் இஸ்லாமிக் படிக்கல ஓகேவா? அண்ணா எனக்கு சொல்லி தர யாரும் இல்ல. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாத்த நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் கத்துக் கொடுக்குறேன். அதன்படி இன்ஷா அல்லாஹ் நீங்க நன்மை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நன்மையா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நலமா இருக்கும். எல்லாருமே நல்லா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். யாரு இந்த அக்கா புதுசா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தஸ்னீம் திருச்சி கேட்குறாங்க. அந்த இலவச புருஷன் மீனாட்சி அக்கா இப்ப லைவ் போட்டுட்டு இருக்கீங்களே போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேடி குட் நைட் சொல்றாங்க. பாய் கேடி ப்ரோன்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல் கமெண்ட் ஓவர். மாமி பேசுங்க. அப்பா மணி ஒன்னாச்சு, தூங்குறேன் ப்ரோ. பாப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை, நாளைக்கு பேசலாம். ஓகே மாமி, இவ்வளவு நேரம் இருந்து எனக்கு ஆறுதலா அன்பா பாசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை, அதுக்கு துவா செய்யுங்க சேர்த்து. எல்லாத்துக்காண்டி நான் துவா செய்றேன். கண்டிப்பா வந்து எல்லா நேரங்களையும் சரி, என்னோட தகஜத்து நேரங்களையும் சரி, ஸ்பெஷலா வந்து உங்க எல்லாருக்காண்டி நான் துவா செய்றேன். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்காண்டி கொஞ்சம் துவா கேட்டுக்கோங்களேன். கண்டிப்பா ஆமீன். இந்த இரவு நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் நான் தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் நான் படிச்சுட்டு அப்புறம் தான் தூங்குவேன். ஆனா இந்த இரவு பொழுது வந்து பாத்தீங்கன்னா இனிமையா இருந்தது. நீங்க நீண்ட நேரம் வந்து நீங்க வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரியலி சர்ப்ரைஸ். நீங்க கமெண்ட் எதுவும் பண்ணாம டக்குன்னு மேல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. சீரியஸ்லி ஐ லவ் யூ சோ மச் மம்மி. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, எல்லாரோட அன்பு ஆதரவு அதிகமா இருக்கு. ரொம்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கார பிள்ளை பாசக்கார பிள்ளை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளை வேற யாரும் இல்லை, எங்க மாமி தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அவங்க நல்லா பேசுவாங்க, நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, நல்ல செய்திகள் சொல்லுவாங்க. ஸோ யாரோட லைவுக்கு வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லா கமெண்ட் பண்ணுங்க. வீணா வந்து பேட் கமெண்ட் பண்றவங்க எங்கேயும் போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்துடாதீங்க. எங்கேயும் போயிட்டு வீணா அடிவிட்டு மிதி விட்டு செத்து போயிடாதீங்க. ஏன்னா என் கண்ணில் சிக்கலை தயவு செஞ்சு நீங்க கீழே கமெண்ட் பண்றீங்க. இதே இது முன்னாடி வந்து பேசுனீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி அடுத்த செகண்ட் உங்களால பேச முடியுமா தெரியல. ஒருவேளை தப்பு செய்யறதுக்கு எனக்கு வழி வகுக்காதீங்க. ஏன்னா எந்த தப்பு எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி இருக்கேன், பொறுமை நிம்மதியா இருக்கேன். பொறுமை ஆமா. பொறுமை அல்லாஹ் சொல்லிருக்கான். பொறுமை பொறுமையை காப்பாற்றுங்க, பொறுமையை கையாளுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனாலப்பட்ட அவ்வளவுதான். நம்ம திமுகல இருக்கிறவங்க அப்பா அம்மா புள்ள இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் போடுறாங்க. அவங்களே ஏதாவது கண்டுக்கிட்டாங்களா? நம்ம தான் நினைக்கிறோம் கண்டிப்பா இது கண்டிப்பா போட்டு தப்பு இல்லையா அப்படிலாம் நம்ம கேட்கிறோம். அப்ப போறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு, அதை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு அவங்க அவங்க முன்னாடி ஒரு சாதாரண மனுஷங்க தான். அதனால இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இல்ல நிறைய மாமி. நம்ம அவ்வளவு இல்ல இல்ல சீக்கிரம் வர மாட்டாங்க. நிறைய தாண்டணும், தாண்டி 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 ஏறி மீச்சு வரணும். அதனால இவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாதீங்க, நேரம் ரொம்ப குறைவு. ஓகேவா? கண்டிப்பா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனந்தமா தான் இருக்கு. இருந்தா நல்லா பேசினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா பேசுங்கப்பா, நல்லா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே நீங்க இங்க உறவுகளா வளர்ந்துகிட்டு தான் இருக்கீங்கன்னு பழகுறோம். அர்த்தம். உங்கள பார்த்து எதிர்ல கத்தி வருதுன்னா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப சின்ன செடிய ஓ. பார்த்து யாரும் கத்தி விட மாட்டாங்க. மரம் பெருசா இருந்தா தான் கத்தி விடுவாங்க. ஓ. புரிஞ்சா? அந்த கத்தி இதுல கூர்மையா உட்காரணும். சின்ன முருங்கை செடியிலயோ இல்ல கீரை செடியிலயோ கத்தி விட மாட்டாங்க. அப்போ நீங்க ஓ. வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓ அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. எவ்வளவுக்கு உங்களுக்கு பேட் கமெண்ட் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. வெற்றிகள் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. உங்க வளர்ச்சிக்கு நீங்களே வெற்றி. ஓ அப்படியா? அப்பனா ஓகேப்பா. ஆனா பேட் கமெண்ட் பண்றவங்க தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க பேட் பதில் கமெண்ட் கொடுங்க. பண்ணீங்கன்னா பதில் கொடுத்தா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். நிறைய பாரு, நிறைய கேளு, கொஞ்சமா பேசு. அந்த கொஞ்சமா பேசாதவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். முடிஞ்சா பதில் கொடுங்க, எல்லாம் விலகி போங்க. எல்லாம் ரெண்டா தான் சொல்லிருக்கான். ஓகேவா? எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். தஸ்னீம் திருச்சி கேட்கறாங்க, இஸ்மாயில் ப்ரோ ஏன் உங்க ப்ரீவியஸ் டே லைவ்ல பிரைவேட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். இல்ல நான் ஆக்சுவலா